நீங்கள் மாரி சாரோட கர்ணனில் ஸ்பெண்ட் பண்ண டைமை விட நான் ப்ராக்டிஸில் நீங்கள் வரதுக்கு முன்னாடியே நான் ஸ்பெண்ட் பண்ணுவேன். Yeah, exactly. But the thing is, you know, you're shouldering such a huge film and the entire film is around him and Ivlo physically and he's already given 1.5 years of his life for the film. So, மொத்தத்துல அந்த மாதிரி அப்ப நான் என்ன okay, I have come from Mari Selvaraj school. Shooting experience. அப்படி இல்ல. அது எனக்கு நல்லா இருக்கு. எனக்கு அதெல்லாம் தெரியும். நீ எப்படி சொன்னேன்னு சொல்லு. இந்த மாதிரி லிசன் அந்த மாதிரிலாம் நீ சொல்லு. லிசன். நான் சொல்கிறேன், பசுபதி சாரோட நடிக்கும்போது ரஜிஷா கூட உண்மையாக நம்ம 2 பேரும் அது வந்து நம்மளோட அப்பான்னு நினச்சி பண்ணுவோம். சேம் வித் அனுபமா, ஷியாஸ் அவங்களோட பசுபதி சாரோட சீன்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஆக்டர், ஒரு லெஜெண்டரி ஆக்டரோட ஒர்க் பண்ணும்போது உங்களால் ரொம்ப இயல்பாக உள்வாங்கி அந்த சீனை பண்ண முடியும். Why are you so serious, Dhruv, in all your interviews? Am I? Yeah. First smile. You know how many girls are waiting there to fall in love with this smile? My baby brother smile. So everybody, please see this. எனக்கு ஒரு சின்ன ப்ராப்ளம் ஒன்று இருக்கு. என்னமா? எனக்கு வந்து இந்த ஒரு பல்லு வந்து இட்ஸ் அ crooked tooth. Okay. ஸோ அதனால பிளான் பண்ணியெல்லாம் எனக்கு சிரிக்க தெரியாது. நிறைய பேர் வந்து இன்விசிலைனும் பிரேசஸ் எல்லாம் போட்டு ஒரு ஃபார்ம் பண்ணி அந்த ஸ்மைல் ரொம்ப அப்படியெல்லாம் பண்ணாதனால தான் இந்த சிரிப்புக்கு வந்து 20 கோடி நிலவுகளை எழுதி தரலாம் அப்படின்னு ஒவ்வொருத்தங்க கமெண்ட் போட்டுக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் என்ன இப்படி சொல்கிறீங்க? அப்படி சொல்லாதீங்க. என் பல்லு கூட பாருங்க, ஒவ்வொன்றும் ஒன்று அண்டார்டிகாவில் இருக்கும், ஒன்று ஆஃப்ரிக்காவில் இருக்கும். அதை பற்றி நம்ம கவலைப்படவே கூடாது. பல்லு முக்கியம் கிடையாது, அதுலேருந்து வர வார்த்தைகள் தான், சொல்லு தான் முக்கியம், பல்லு இல்லை. ஓகே, அதனால் அதை விட்டுடுங்க. இந்த பக்கம் நான் பேசிட்டு வரேன். ஓகே, அவங்க குழந்தை ரொம்ப கான்ஷியஸ் ஆக வேணாம். வில் கம் டு அனு. ஹாய் அனு. ஹாய். ஸோ நம்ம வந்துட்டு மாரி செல்வராஜ் அவர்கள் பற்றி தான், உங்கள் டிரெக்டர் பற்றி தான் ஃபர்ஸ்ட் பேசி ஆகணும். பிகாஸ் ஹீஸ் அ டாஸ்க் மாஸ்டர் இல்லையா? அண்ட் ரிஜிஷாக்கு வந்து ஏற்கனவே கொஞ்சம் வெரி எக்ஸ்பீரியன்ஸ்ட் வித் மாரி சார். எஸ். உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் how was it? Again, for the 100th time I'm saying, like I've been a fan of Mari sir's films. And பரியரன் பெருமாள் எனக்கு ரொம்ப பிடிச்ச படம், and அதை நான் மிஸ் பண்ண படம். ஸோ அதனால ரொம்ப ஐ எம் வெரி வெரி சேட் அபவுட் இட். ஹர்ட்ஸ் really bad. பட் என்ன பண்றது? ஓகே ஃபைன், ஐ வாஸ் டெஸ்டின்ட் டு பி அ பார்ட் ஆஃப் பைசன். ஸோ தட்ஸ் ஹவ் ஐ டேக் இட் நவ். ஸோ அப்போலேருந்து எனக்கு மாரி சார் பிடிக்கும். ஆஸ் அ ஃபில்ம் மேக்கர் அவங்க ரொம்ப யுனிக்கான ஒரு ஃபில்ம் மேக்கர். ஸோ எவ்ரி டைம் அவங்களோட எந்த படமானாலும், இப்போ கர்ணன் everything from the posters to the song to the film to the trailer to the teaser, it's like ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும். ஃப்ளேவரே ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும். எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் எஸ்தெட்டிக் சென்ஸ். இப்போ வாழை பார்த்தாலும் சரி, அது அந்த படத்துலையும் ரொம்ப டிஃப்ரெண்டான ஒரு 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 ஆனஸ்டி இருக்கும், அதில் ஒரு ரா ரூட்டடாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு டிரெக்டர். ஸோ அப்போ எனக்கு ரொம்ப சேடாக இருந்துச்சு. நான் லக்கிலி ஹி கால் மீ ஃபார் பைசன், அண்ட் பிகாஸ் ஹீ இஸ் தட் கைண்ட் ஆஃப் அ ஃபில்ம் மேக்கர். ஆக்ட் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப கஷ்டம். ஏன்னா அவங்க ஒரு very good actor. He's a very good actor. So he's a good dancer as well. He's a good dancer, great writer. He can also sing well. Okay. Great at sports. Lyric. Great. Yes. The lyrics of lyricist. மாரி சார் என்ன மாறி பேசிக்கிட்டு இருக்காங்க உங்களை பத்தி. Yeah, and he's even a good cinematographer. Yeah. So புது நியூஸ் சார் கப்டியா. And a good editor also. So yeah, he's good. Yes, he's good in everything. அப்ப யாருமே தேவையில்ல, அவர் படம் இருக்க அவரே தனியா எடுத்துட்டு வந்துருவாரு நினைக்கிறேன். So அந்த மாதிரி ஒரு டைரக்டர் கூட ஒர்க் பண்ணும்போதுனா, லைக் obviously he knows everything about everything. ஸோ ஒரு ஆக்டரா நமக்கு ப்ரெஷர் ரொம்ப ஜாஸ்தி. ஆனா அந்த ப்ரெஷர் எல்லாம் பிரேக் பண்ணி இஃப் வி கேன் கிராக் த ரைட் பாத், அது ரொம்ப கஷ்டம். ஆனா அதை கிராக் பண்ணி உள்ள போய் அவங்களுக்கு சரண்டர் ஆயிட்டேன்னா there is nothing beyond that. So it's like for every actor, இல்லைன்னா even for Nivas, music director Nivas, for anyone new, I think a director like Mari sir can actually break you and make you as an actor. Yeah, that's so nice. And அவங்க சொன்ன ஒரு வார்த்தை அந்த சரண்டர். அவங்க சொன்னாங்க சரண்டர் பண்ணனும் ஃபுல்லா மாரி செல்வராஜ் சார். Were you ready for that? Day only were you ready for that? எஸ், நான் ரெடியாக தான் இருந்தேன். அண்ட் அதுக்கான வேலை நிறைய பார்க்க வேண்டியதாக இருந்துச்சு. நான் வாழ்ந்த வாழ்க்கை வந்து அவரோட படத்தில் இருக்கிற கதாபாத்திரத்தோட ரொம்ப வேறையாக இருக்கிறதுனால
அதுக்குள்ளே இயல்பாக செட் ஆகிறதுக்கு நிறைய பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. நிறைய டைம் அங்கே திருநெல்வேலியில் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. அந்த ஊர் மக்களோட, அங்கே இருக்கிற பசங்களோட கபடியெல்லாம் விளையாடி அவங்களோட கதைகள்லாம் கேட்டு. இப்போ என்ன ஆயிட்டு இருக்குன்னா, ஒவ்வொரு ப்ரொமோஷன்லேயும் நான் இதை பற்றி சொல்ல ஆரம்பிக்கும் போது என்னால் அது சரியாக ஒரு சென்டென்ஸில் ஆர்டிகுலேட் பண்ண முடியலன்றதுனால அது ஒரு பெரிய ஸ்ட்ரகிளாக இருக்குது. ஆனாலும் ஒரு சினிமா தாண்டி, ஒரு இயக்குனராக அவர் எனக்காக பண்ணதை தாண்டி, ஒரு மனிதனாக எனக்கு நிறைய சொல்லி கொடுத்துருக்காரு. வாழ்க்கை பற்றியும் நிறைய விஷயங்கள் பற்றியும். ஸோ அதை தான் இந்த படத்தோட ஒரு பெரிய டேக்அவேயாக நான் பார்க்குறேன். ஏன்னா சினிமா ஷூட்ன்றது வந்து கொஞ்ச நேரம் தான் ஆயிடுச்சு. ஆனால் அதுக்கான காலம் வந்து ரொம்ப பெருசு. நாங்கள் திருநெல்வேலியில் இருந்தது. ப்ரெப் பண்ணுற டைம் உங்களுக்கு ப்ரெப் பண்ண டைம் அண்ட் ப்ரெப்பெல்லாம் தாண்டி சில நாட்கள் வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ண மாட்டோம். ஆனால் அந்த வயலில் இருந்துட்டு அங்கே இருக்கிற ஆடு மாடெல்லாம் பழகி, அங்கே 5-6 அண்ணன் இருப்பாங்க. ஸோ அவங்களோடலாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு தென்னை மரத்துக்கு கீழே உட்காந்து கதை பேசி, ஸோ சினிமா தாண்டி வேற ஒரு மேஜிக் என் வாழ்க்கையில் நடந்ததா நான் உணர்றேன். ஆனா நீங்க மாரி சாரோட இருங்க நான் ஒரே ஒரு விஷயம் சொல்றேன். நீங்க மாரி சாரோட கர்ணன்ல ஸ்பெண்ட் பண்ண டைம் விட நான் பிராக்டிஸ்ல நீங்க வரதுக்கு முன்னாடியே நான் ஸ்பெண்ட் பண்ணுவேன். Yeah, exactly. But the thing is, you know, you're shouldering such a huge film and the entire film is around him and Ivlo physically, and he's already given 1.5 years of his life for the film. So மொத்தத்துல அந்த மாதிரி அப்ப நான் என்ன, okay, I have come from Mari Selvaraj school. Shooting experience. அப்படி இல்ல. அது இருக்கு, எனக்கு நல்லா இருக்கு, எனக்கு அதெல்லாம் தெரியும். Oh yeah, they were like, how was it in Karnan? So நான் சொன்னேன், இருங்க நான் சொல்றேன் மேடம். Yes. I trust Dhruv on this. நம்ம வந்து ரஜிஷா மேடம் கொஞ்சம் உட்காந்து என்ன கர்ணன்ல எப்படி இருந்துச்சு, மாரி சார் வந்து இல்ல கேட்காமே அவங்க வந்து ஐயோ கேட்டதா அந்த குழந்தை முகத்தை பாரு, போய் சொல்றாங்க இந்த பையன். இருங்க you are believing your baby. கேட்காம I love Rajisha. She's my favorite, but in this I would like to hear that narration. நம்ம கேட்கவே இல்ல. அவங்க வந்து குழந்தைங்க வாங்க உட்காருங்க, உங்களுக்கு நான் ஒரு பாடம் சொல்லி கொடுக்குறேன். மாரி சார் வந்து இப்படிப்பட்ட ஒரு டைரக்டர். நீங்க இப்படி எல்லாம் ஃபாலோ பண்ணீங்கன்னா, நீங்க என்ன ஃபாலோ பண்ணீங்கன்னா எல்லாமே நல்லபடியா நம்ம ஒரு நடக்கும். டீமா உங்களுக்கு டைம் தரேன். நான் வந்து இந்த விஷயத்துல உங்களோட சீனியர். நான் ஏற்கனவே ஒரு படம் வொர்க் பண்ணிருக்கேன். சோ எனக்கான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கு. மாரி சார் இப்படி, மாரி சார் அப்படி, நாங்க ரொம்ப க்ளோஸ். அவரோட process ஃபுல்லா நான் புரிஞ்சுக்கிட்டு தான் நான் நடிப்பேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்க என் கூட இருங்க, நான் பாத்துக்கிறேன். It was very tense, so I went to her room and then later on that day when we were all sitting sometime, I just said ki listen, this was my experience in Karan, இப்படி தான் சார். நீ எப்படி சொன்னேன்னு சொல்லு. இந்த மாதிரி லிசன், அந்த மாதிரிலாம் நீ சொல்லு. லிசன் நான் சொல்றேன். He's சும்மா saying அனுப்புமா கொஞ்சம் believable-ஆ தான். இது பாரு, ரெண்டு 2 words against 1. I remember I was in Kidagada position. Oh, like this you were. Okay. See, listen, when I came like to that. I did Shush, first day of Karan, I was a little. You can't shush the hero of the film. You can't shush him. Have these bunch of talented actors and a director. Quite and I sort of there a handful of team உங்களுக்கு இருக்குது. So how is it working? You know, like what do you had in mind first time you must have heard the story. You said okay to it. And what were like you expecting? And இப்போ படம் பார்த்ததுக்கு அப்புறம் after watching the movie, how much you the expectationsக்கு கிடைச்ச ஒரு ரிசல்ட்டுக்கு உங்களுக்கு எவ்வளவு சார் நீங்க அதை கம்பேர் பண்ணுவீங்க? So we met with Ranjit like a couple of years back. Then Aditi came on board and we set out to make this movie. We'd obviously heard of Mari Selvaraj, everyone knows him, seen his movies, all of that. So yeah, we were like quite taken in with this story, what he thought he wanted to make. We of course had to read English translations of the script. So you know there's a lot lost in translation. And but still we got a fair enough gist of what he was going for. We thought it was a great story. A great cast being assembled, everything was wonderful. Ranjit has done work, Mari has done work. So there's honestly all the boxes tick off. There's not so much to worry about in that sense. And then they set up, they went and did it. Aditi and her team have done an amazing job, actually producing this film, all these stories that you all have, and I'm sure there are many more. We've heard all sorts of anecdotes from them while it was being made.
But let's talk about the other actors in the film. Did you had who had the chance of acting with Lal sir in this? லால் சாரோட எஸ் நிறைய சீன்ஸ் இருந்துச்சு அண்ட் அவருக்கு ஒரு நல்ல ஒரு ப்ரெசன்ஸ் வாய்ஸ் ஒரு பயங்கர பேஸான ஒரு வாய்ஸ் அண்ட் ஹீஸ் எக்ஸ்ட்ரீம்லி டால் ஹி ஹஸ் அ வெரி கமாண்டிங் ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் அண்ட் அவரோட நிறைய காட்சிகள் எடுத்தேன் அண்ட் ஒரு ஆக்டராகவே அவரோட ப்ராசஸ் பார்க்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு he does this really beautiful thing where நம்ம மாண்டாஜஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருக்கும்போது பாட்டுக்கான மாண்டாஜஸ் எடுத்துகிட்டு இருக்கும்போது டைலாக் கேட்காது இல்லையா ஸோ அவர் ஒன்று ஆக்ஷனில் பேசுவார் அது தமிழாக இருக்காது ஒரு மாதிரி மலையாளம் தமிழ் கலந்த ஒரு இதுவாக இருக்கும் ஆனால் அதுக்குள்ளே அவ்வளோ ஒரு ஆர்டிஸ்ட் அது பண்ணணும்னா அவங்களுக்கு அந்த கேரக்டர் மேலேயும் அந்த படத்தில் இருக்கிற சுச்சுவேஷன் மேலேயும் அவ்வளோ பெரிய ஒரு புரிதல் இருக்கணும் இப்போ நான் வந்து அந்த இடத்துல இருந்திருந்தால் நான் உண்மையாக ஏதாச்சும் பேச ட்ரை பண்ணியிருப்பேன் ஒருவேளை நான் உளறிட்டு இருக்கேன்னா அது என் நடிப்பில் தெரிஞ்சிடும் ஆனால் லால் சார் வந்து அது பயங்கர இயல்பாக ஒரு விஷயம் ஒன்று பண்ணுவார் ஸோ அவரோட பேஸ் வாய்ஸில் நம்ம மாண்டாஜஸ் எடுத்துகிட்டு இருக்கும்போது ஆல்மோஸ்ட் ஒரு ஜிப்ரிஷ் பேசிகிட்டு இருப்பார் ஆனால் அது அவ்வளோ அழகாக ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே நம்மளும் பபான்னு ரிப்ளை பண்ண தோணும் ஸோ இது இந்த மாதிரி நிறைய சீன்ஸ் போயிடுச்சு அண்ட் அவர் மாதிரி ஒரு சீனியர் ஆக்டர் அண்ட் ஹீஸ் ஆல்சோ அ டிரெக்டர் இன் மலையாளம் சினிமா எக்ஸ்ட்ரீம்லி பேஷனட் ஸோ அவரோட ஒர்க் பண்ணது வந்து எனக்கு ஒரு பெரிய பிளெஸ்ஸிங் And you want to say add on to பசுபதி சார் பசுபதி சாரோட நடிக்கும்போது ரஜிஷா கூட உண்மையாக நம்ம ரெண்டு பேரும் அது வந்து நம்மளோட அப்பான்னு நினச்சி பண்ணுவோம் சேம் வித் அனுப்பமா ஷியாஸ் அவங்களோட பசுபதி சாரோட சீன்ஸ் இருக்குது ஸோ இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஆக்டர் ஒரு லெஜெண்டரி ஆக்டரோட ஒர்க் பண்ணும்போது உங்களால் ரொம்ப இயல்பாக உள்வாங்கி அந்த சீனை பண்ண முடியும் ஸோ போட்டி அதெல்லாம் இவங்களோடலாம் போட்டி நம்ம போடவே The fact is வேண்டாம் that no, how does an actor become legendary? That's because they are very and the opposite இருக்கிற அவங்கள அவ்வளோ கம்ஃபர்டபுளா வச்சு அவங்கள இருந்தா அந்த மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் அவங்களால எடுக்க முடியும் அதனால தான் அவங்க legendary actors. Anyways, I jumped, okay. I jumped and I'm going down and I know நான் போயிடுச்சு உள்ள போறேன் I have to jump அப்ப இந்த first. 10 செகண்ட் உள்ள லைஃப் ஃபிளாஷ் ஆயிட்டே இருக்கு இந்த மரணத்துக்கு முன்னாடி இருக்கிற அந்த 10 செகண்ட்ல லைஃப் ஃபிளாஷ் ஆயிட்டே இருக்கு suddenly I don't know I was pulling her like people are pulling me out and நான் வெளிய வந்து தண்ணிக்குள்ள வெளிய வந்து எல்லாரும் கழட்டா பின்ன திரும்பி பார்த்தா கூலிங் கிளாஸ் போட்டு ஒருத்தர் தண்ணியில இருக்காங்க பார்த்தா மாரி சார் ஓகே கூலிங் கிளாஸ் ஷூ சாக்ஸ் எதுவும் கழட்டாம நான் he jumped who does that which director will do and when you already have safety people on standby assistant directors இருக்காங்க நிறைய பேர் இருக்காங்க குதிக்கிறதுக்கு தண்ணிக்குள்ளே ஆள் இருக்காங்க இந்த பொண்ணு Actually, இருக்கு Mari sir kept But he asking just me. jumped. I had to jump, and then he kept telling, "Take care of Rajisha. Take care of Rajisha." I was like, even if I die here, no, I'll take care of Rajisha. I was all prepared. Then, moment she jumped, she went somewhere. I'm trying to hold her skirt. because my director knows I'll die But he kept telling me at least 20 times that, "Where is Rajisha? Hold her, hold her." That's the experience. He has good experience. But I'm so see which director will jump like that. But that not just for me, even for like everyone. Like Dhruvkaga, அவர் என்னெல்லாம் பண்ணி வச்சிருக்காங்க இந்த கபடி கிரவுண்ட்ல எல்லாம். Yeah, it's crazy. like, he played kabaddi. He was like with a sling. With a sling. He had a Plaster broken of arm. Paris போட்டு ஒரு கை உடைஞ்சிருக்காங்க. But he's doing it. And he had to take off the sling to get into the water or something to show something. No, அண்டர் வாட்டர் ஷூட் பண்றதுக்கு அவர் சொன்னாங்க பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் கண்டிப்பா தண்ணிக்குள்ள போக முடியாது so he said okay cut remove the plaster of paris I was like sir ஆனா கை ஒடிஞ்சு இருக்கு கை எல்லாம் okay let me just I was like and when your director is giving that much effort how will you not give yeah true right so when he is setting such examples in front of you how can you not appo adanaala dhaan kudiche but see even with snakes but another thing I want to say is that ஊர் மக்கள் இருக்குல அவர் எல்லாரும் இந்த பாம்பு இந்த எல்லா like all animals கூட they coexist அது that is an aspect in all of Marisa's film if you have noticed animals are a core part of it. He actually has a beautiful office. I don't know if you visited, but it has these beautiful, stunning portraits of animals. He is such an animal lover. So what he says is that if you do not disturb them, or if you are not a threat to them, they'll never attack you. அப்போ அதனால நம்ம தண்ணிக்குள்ள போகும்போது நமக்கு தெரியாது இல்ல ஸ்னேக் நம்ம த்ரெட்டே இல்ல I think first of all Mari sir's magic is always
something really special that I look forward to. So I'm sure definitely. And this time it's a sports drama, and we have very rare films like this that happen in the industry. Beyond just a sports drama, there's a lot of it's very raw rooted kind of an emotional film with a lot of elements to it. And like Aditi was saying, when Mari sir asked Aditi or told Aditi about how he doesn't want Dhruv to act as a kabaddi player. He wanted Dhruv to be a kabaddi player, and he wanted to capture it. I think that's translated well. So I think that magic That is reason. what something you should experience in theaters. Yes. Okay, Aditi, a quick one from you. I think a film that can make you laugh, make you cry, make you feel a little bit of yourself on screen, and let you take something of itself with you when you leave the theatre. That's a really special film, and that's what this film is. Okay, Rajisha. I feel like we had a lot of fun filming this. We had a lot of problems also filming because it's a very intense film, right? But none of it matters. None of it matters. நம்ம எப்படி இந்த படம் பண்ணி வச்சிருக்காங்க. What matters is என்ன படம் பண்ணி வச்சிருக்காங்க, right? அந்த படம் definitely is a great watch. இப்போ இங்க இருக்கிற எல்லாரும் வந்து பயங்கர எஃபர்ட் போட்டு நம்ம பண்ணதுனால நீங்க இந்த படம் பார்க்க கூடாது. ஏன்னா எல்லாரும் தான் பயங்கரமா உழைச்சு படம் பண்றாங்க. ஆனா இங்க இருக்கிற எல்லாரும் வந்து இது ஒரு சினிமாவா போய் எப்படி போய் சேரப்போகுதுன்னு மறந்துட்டு இயல்பா ஒரு வாழ்க்கை ஒன்று வாழ்ந்திருக்கோம் மாரி சாரை நம்பி. ஸோ அது வந்து ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். நிறைய படங்கள் அப்படி பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் இந்த படத்தில் இருக்கிற ஆர்டிஸ்ட் எல்லாருமே வந்து முழுமையாக நம்மளோட டைரக்டரை நம்பி ஒரு அவுட் ஆஃப் பாடி எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்று வாழ்ந்துட்டு வந்து இங்கே உட்காந்து உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கோம். ஸோ அதனால எல்லாரும் பார்க்கணும், நாங்களும் பார்க்க பயங்கர ஆவலாக இருக்கோம். எல்லாரும் பாருங்க, அதை பார்த்து அதோட ரியாக்ஷன் பார்க்கறதுக்கு இவங்க எல்லாருமே the entire cast and the crew is waiting. So October 17th is the day. So save the date and get to the theaters and watch Bison. கண்டிப்பா பாருங்க, உங்களுடைய மனதை வருடக்கூடிய ஒரு படமாக, உங்க நினைவில் நிற்கக்கூடிய ஒரு படமாக இது அமையும்னு இந்த என்டையர் டீம் அண்ட் காஸ்ட்க்கு வந்து என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுட்டு all the very best for Bison guys and Bison guys and இந்த பைசன் வந்து இதோட வெற்றி விழால நாங்க எல்லாம் வந்து உங்களை சந்திக்கிறோம் and we will give you congratulations. இப்போ all the best சொல்றோம், அப்போ வந்து congratulations. Thank you so much and thank you so much Didi for such a beautiful interview. It's a pleasure talking to you. Thank you. Had a really lovely time. Thank you guys. Thank you so much.